விவசாய பெருமதி மக்களை உள்ளங்களின் சார்பாகவும் எங்களுடைய கலைக்குழுவின் சார்பாகவும் கல்லூரி கரூர் நாடக சங்கத்தின் சார்பாகவும் முதற்க நன்றிகள் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நிறைந்த வணக்கம். அருமையினால் நம் முத்துக்கவுண்டம்பாளையத்திலே பிறந்து அருமை ஐயா கிருஷ்ணன் அவர்கள் ஈண்டெடுத்து மிருதங்க சக்கரவர்த்தி கிருஷ்ணன் அவர் என்று சொல்ல வேண்டும். அவர்களால் உருவாக்கப்பட்டவர் தான் எம் கே தங்கவேல் அவர்கள். அவர்களால் உருவாக்கப்பட்டவர் தான் விக்னேஷ் அவர்கள். இந்த 3 தலைமுறையாகவும் இந்த மண்ணிற்கு சிறப்பு செய்து வருகிறார்கள்.
அதுக்கு முன்பதாகவா? அது எனக்கு தெரியாது உண்மையானது. அதனால மன்னிக்கிறேன், எனக்கு தெரிஞ்சதான் சொல்ல முடியும். ஆகவே 4 தலைமுறைகளாகவும் இந்த நாடக கலைமுறையத்திற்கே தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டு, தன் குடும்பத்தை அர்ப்பணித்துக் கொண்டு வாழ்ந்து வருகிறார்கள். அப்படிப்பட்ட இந்த மண்ணிலே பிறந்து, இந்த புண்ணிய பூமியும் என்று சொல்ல வேண்டும் இந்த மண்ணில். ஏனென்றால் கலை உலகத்திற்கு அனைவருக்கும் அவ்வளவு சீக்கிரமாக ஈடுபட முடியாது. யார் யாருக்கு அந்த கலை தெய்வம் ஆகப்பட்ட சரஸ்வதி ஆகப்பட்ட நாவில அமர்ந்திருக்கிறானோ அவர்தான் நடிக்க முடியும். அதே போலத்தான் நந்தி பகவான் அவர்கள் அவருடைய கரத்தாலும் சரி, உடலாலும் சரி, நரம்பிலும் சரி, ஒருத்தர் வாசிக்கக்கூடிய இசையை கேட்டு அவர் வாசிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய யுக்தியை கொடுத்ததுதான் இந்த மிருதங்க சக்கரவர்த்தியாகப்பட்டவன். அப்படிப்பட்ட இந்த மண்ணிலே பிறந்து இன்று வரையிலும் நம் முத்துக்கொண்டபாளையம் மட்டுமல்ல, அரவக்குறிச்சி வட்டம் மட்டுமல்ல, கரூர் மாவட்டம் மட்டுமல்ல, தமிழகம் முழுவதும் தங்கவேல் என்று சொன்னால் அவரை பற்றி எந்த ஒரு மக்களும் இன்று அவருக்காக நாடகத்துக்கு நான் செய்கிறேன் என்று சொல்லும் போதும் கூட மிகவும் சிறப்பாக நல்ல மனிதர் என்றுதான் சொல்லப்படுவார், போற்றப்படுவார். அப்படி ஒரு நல்ல மனிதர் இழந்திருக்கிறோம் நாங்கள். யார்? எங்கள் கரூர் நாடக நடிகர் சங்கம். அதற்காக மிகவும் ஆழ்ந்தவர்களை எங்கே தெரிவித்துக் கொண்டு அன்பு தம்பி விக்னேஷ் அவர்களுக்கும் எங்கள் நடிகர் சங்கத்தின் சார்பாக, கரூர் நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாக ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டு, அதே போலவே மீண்டும் ஒரு மனிதன் இப்போது பிறப்பாரா என்பதுதான் எங்கள் சந்தேகமாக உள்ளது. எப்போது பார்த்தால் சிரித்த முகம்தான். அந்த முகத்தை பார்க்கும் பொழுது கூட எவ்வளவுப்பட்ட கோபமாக இருந்தாலும் சரி சாந்தம் அடைந்து விடுவான். அந்த சிரித்த முகத்திலே அந்த குழந்தையோட பருவம் அப்படியே தெரியும் அவருக்கு. அப்படிப்பட்ட நல்ல மனிதர் இன்றோடு ஒரு ஆண்டுகள் ஆகிவிட்டு நம்மை விட்டு பிரிந்து, அவர் நம்ம விட்டு பிரியவில்லை. எங்கிருந்தாலும் எங்கிருந்தாலும் நம்மளை காத்து கொண்டிருப்பார். இந்த நாடக எங்கிருந்தாலும் சரி நாடகத்தை கட்டி காப்பார் என்பதை நாங்கள் எண்ணிக்கொண்டுதான். ஏன் வடநாம்பலிலே நான் 32 ஆண்டுகள் ஆகிவிட்டது நாடக உலகத்திற்கு வந்து. அந்த 32 ஆண்டு காலமாக அன்றை கொடியேற்றி பறந்தவர் மதுரையிலே KP துரைராஜ் அவர்கள் அருமையதார் அருமணி சக்கரவர்த்தியாக இன்று அமர்ந்திருக்கிறார். இவர்தான். இவர் இல்லை என்றால் செய்திகளை வந்து வள்ளிதர்ம நாடகம் வடநாம்பலே இல்லை. அது ஒரு நடந்தது. இந்திராவும் KP துரைராஜ் 2 பேர் இருக்க வேணும். அப்படி ஒரு காலகட்டம் இருந்தது. இன்று நம்மளை விட்டு பிரிந்து விட்டார். அவருக்காக அண்ணாவுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும், நம்மளை கட்டி காக்க வேண்டும் என்பதற்காக எங்களோட தங்கம் எஸ்கே தங்கவேலு சிங்கம், எங்களோட தங்கம் எங்களோட தங்கம் எங்க தங்கவேலு சிங்கம், எங்களோட தங்கம் போல
நன்றி நன்றி. அன்பிற்கிறிய அன்பு தம்பி இப்பொழுதுமே இருந்தாலும் இன்று அருமையினார் இந்த 32 ஆண்டு காலமாகவே அவருடனே நான் வாழ்ந்து வந்தோம். நான் அதற்காக அவருக்காக இந்த ஒரு பாடலை விக்னேஷ் கேட்டதற்கெனங்க எப்போது பார்த்தாலும் இந்த வடிநாமலிலே இந்த பாடல் கேட்பதற்கு இந்த பாடல் பாடுவதற்கு விக்னேஷ் வந்து அதுக்கு அப்பால கூட வந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. அதுக்காக இந்த பாடல் கேட்டு இருக்கிறார் தம்பிக்காக. அப்பா கைய பொடுத்து நடந்தா தெரு அழகாக மாறும். தங்கவேலு விக்னேஷை அப்பா கைய பொடுத்து நடந்தா தெரு அழகாக மாறும். அவர் ஆசைப்பட்டு கொஞ்சம் போது அவர் மீசை முடிக்கிறோம். வாக்கைய பொடுத்து நடந்தா தெருவழகாக மாறும். என்னை ஆசைப்பட்டு கொஞ்சம் போது அவன் மீசை முடிக்கிறோம். பார்க்கத்தாலே அழுக்காக இருப்பாரு போலத்தான் எங்கப்பா சிரிப்பாரு. பார்க்கத்தாலே கொஞ்சம் அழுக்காக இருப்பாரு போலத்தான் தங்கவே சிரிப்பாரு. பாக்கையா பிடிச்சி நடந்தா அழகாக மாறும்.
பாயிருக்கு படுத்ததில்லை பட்ட கடனா தூக்கமில்லை போனதில்லை காத்திருப்பு கேட்டதில்லை பாயிருக்கு படுத்ததில்லை பட்ட கடனா தூக்கமில்லை முட்டை தூக்கி கொண்டு நடப்பாரு ஒரு நாளும் எழுப்பி விட்டு உங்கள் கண்கள் கொடுப்பாரு முட்டை தூக்கி கொண்டு நடப்பாரு ஒரு நாளும் எழுப்பி விட்டு உங்கள் கண்கள் கொடுப்பாரு அவர் உழைச்சு உழைச்சு கலைச்சதில்ல உள்ளங்கையில் ரேகையில அப்பா கையா புடிச்சு நடந்தா திருநகையாக மாறும் என்னை ஆசைப்பட்டு கொஞ்சம் போது அவர் மீசை முடி சேரும் சாமி கிணத்துலதான் நீச கட்டி கொடுத்தாரு முட்டடைக்க ஓடி வந்து சைக்கிள் கொத்தி கொடுத்தாரு சாமி கிணத்துலதான் நீச கட்டி கொடுத்தாரு முட்டடைக்க ஓடி வந்து சைக்கிள் கட்டி கொடுத்தாரு அவர் இறந்து ஒரு வருஷமாச்சு தங்கவேலு திரும்ப எப்ப வருவாரு அப்பா கைய புடிச்சு நடந்தா அழகாக மாறும் ஆசைப்பட்டு கொஞ்சம் போது அவர் மீசை முடி சேரும் கொண்டு அழுக்காக இருப்பாரு பூ போலக்கா எங்க பார்த்திருப்பாரு காட்டத்தாலு கொண்டு அழுக்காக இருப்பாரு பூ போலக்கா தங்க வேறு சிரிப்பாரு எங்க அப்பா கையா கொடுத்து நடந்தா அழகாக மாறும் அழகாக மாறும் அழகாக மாறும். நன்றி நன்றி. நீர்வளம், நிலவளம், மலைவளம், குடிவளம், செல்வளம் இந்த ஐவர்கள் ஒடுக்கப்பட்டிருந்தான். இப்பாடலுக்காக பாராட்டி அருமையினார் என்.கே. தங்கவேல் இது குருநாதர் கூட சொல்லலாம். உண்மையாக தான் அதுதான் சின்ன குருநாதருக்காக உருவாக்கப்பட்டவர் ஜெகதாபில் இருக்காரு, வளர்த்து விட்டவர் இவர். அப்படிப்பட்டவர் தான். அவருடைய குடும்பத்தின் சார்பாக தம்பி விக்னேஷ் அவர்கள் 101 ரூபாய் அன்பளிப்பை வழங்குகிறார்கள். அன்பளி வழங்கிய தம்பி விக்னேஷ் அவர்களுக்கு குடும்பத்திற்கும் இன்றுமே அருமையான தங்களுடைய ஆசீர்வாதம் பெற்று அவர்கள் இன்றுமே நோயீடு இல்லாமல் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும், சிறப்புடனே வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி நிறைந்த வணக்கம். இந்த காசி நாட்டிலே
வருகிறான். ஒரு நாட்டை ஆளக்கூடிய மன்னன் செங்கோலை கையில் பிடித்து அரியாசனத்தில் அமர்ந்து நீதி நாட்டை ஆண்டால்தான் நாட்டில் நல்லதொரு மழை பெய்யும். நாட்டு மக்கள் என்றுமே பசி பட்டினி இல்லாமல் நாட்டில் பஞ்சம் ஏற்படாமல் மக்கள் என்றுமே செழிப்பாக வாழ்வார்கள் என்பதை மனதில் வைத்துதான் இந்த நாட்டை ஆண்டு வருகிறான். ஆண்டு வந்தாலும் எனக்கு இந்த மனைவி செண்பக நாச்சியாருக்கும் திருமணமாக சில ஆண்டு காலமாக தொடர்ந்து குழந்தை பாக்கியமில்லை. அதற்காக அறுபடை யோசனை வரவழைத்து என்னுடைய மனைவி ஜாதகத்தை கொடுத்து பார்த்த போதுதான் ஜோசியர் சொன்னார், மன்னா தாங்கள் மனைவிக்கு 3 தோஷங்கள் இருக்கின்றது. அதாவது நாகதோஷம், கரகதோஷம், பாவதோஷம் சொல்லக்கூடிய இந்த 3 தோஷங்களுக்கு முதல் 20 ஆண்டுகளுக்கு பிறகுதான் தாங்கள் மனைவிக்கு குழந்தை பாக்கியம் இருக்கும் என்று சொன்னார். அதற்காக அனுதினமும் நான் அந்த காசிநாதன் கங்கையை வணங்கி வந்தேன். ஆண்டவா பரமேஸ்வரா பரமுடனே முக்கல் மூர்த்தி கருணை கடலை இவருடைய கருணையால் எனக்கு குழந்தை தரக்கூடாது. ஆண்டவா எனக்கு வயதை கொண்டிருக்கின்றதே, எனக்கு புரிந்து காசிநாத் தர வேண்டுமே, ஒரு கான்மகன் வேண்டுமே, இந்நாட்டுக்கு இளவரசர் வேண்டுமே, நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் என் நாட்டு மக்கள் எல்லாம் அனுதினம் பூஜித்து வந்தார்கள். நானும் பூஜித்து வந்தேன். அந்த காட்சியான கிருமையால் என் மனைவியோ இப்போது கர்ப்பமாக இருக்கின்றாள். அந்த கர்ப்பமாக இருக்கின்றாள். ஆகவே மந்திரி அழைத்து மக்கள் நடத்தப்படி விசாரிக்க வேண்டும். மங்கள மங்கள மன்னவா, மண்ணை விண்ணும் பாராட்டக்கூடிய அளவிற்கு இந்த காசி நாட்டிலே மன்னராக இருந்து மக்களை பரிவாசனையோடு தங்களை இருகரங்குப்பி வணங்கிட்டேன் வணங்கிட்டேன். நலமடாக்டர் மந்திரியாரே, மந்திரியாரே மன்னா நாங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள்? உள்ள இருந்து வருகிறேன். இங்க சிறைக்குள்ள இருந்தா ஐயா நீங்க வேற யார? நகரத்துக்குள் சென்று மக்கள் எல்லாம் தங்களை பற்றி என்ன பேசுகிறார்கள் என்பதை தெரிந்து அறிந்து புரிந்து வந்திருக்கிறேன். சாமியில் எடுக்கிறதுக்கு ஆள் இருக்குது. இல்ல மன்னா, நீங்கள் கேள்வியை கேட்கலாம். அதாவது நாங்கள் சிறைக்குள்ள போக மாட்டேங்கிறது நன்கு தெரியும் எனக்கு. அப்படிப்பட்ட மந்திரி அல்ல. ஏன்னா மக்களிடம் சென்றேன், மக்களும் தங்களை பற்றி என்ன பேசுகிறார்கள் என்பதை மாறிவிடம் தரித்து நல்லவர்கள் தாங்கள் தான். அப்படிப்பட்ட நல்ல மனிதர் தாங்க. ஆமா ஆமா. ஏன்னா மக்களுக்கு என்ன குறை இருக்கிறது, நாட்டில் என்ன குறை இருக்கிறது நன்கு அறிந்து அறிபவர் நான் தான். தாங்கள் தான். செங்கோல் வைத்த மன்னர் கழகு, ஆமா கருமணி வைத்த மந்திரி கழகு. கேள்வி ஆகவே நம் நாட்டிலே எங்கள் தோறும் தேவாலயம், பிரம்மாலயம், விஷ்ணாலயம், காளி, மாறி துர்க்க வேறு சொல்லக்கூடிய தெய்வங்கள் இருக்கிறதல்லவா? ஆமா மன்னா. அது அனுதினம் ஆளுகள் போது சரியாக நடக்கிறதா மன்னா? நீங்கள் சொன்னதை போல காளியம்மன், மாரியம்மன், துர்க்கையம்மன், பிடாரியம்மன் எத்தனையோ ஆலயங்கள் இருந்தாலும் தாங்கள் அனுதினம் வரக்கூடிய காசி விஸ்வநாத ஆலயத்தை 6 கால பூஜை சிறப்பாக நடந்து வருகிறது. அது எந்த குறைபாடு நாட்டில் இல்லை மன்னவா. ஏன்னா தெய்வ வழிபாட்டில் குடியேற்பட்டு விடக்கூடாது. ஆமா மன்னா. கோவில் இல்லாத குடியிருக்க கூடாது. பேய் உயிருக்கு வேண்டி பெரியவர்கள் வாக்கு. பேய்கள் குடியிருந்தால் நாட்டில் உருப்படியா இருக்க முடியுமா? நாடு உருப்படியா இருக்குமா? முடியாது. மக்கள் நலமாக இருப்பார்கள். ஆலயம் சிறப்பாக அவசியம் நடக்கும். எந்த குறையும் இல்லை. அதுவும் இல்லாம அந்த தட்டிரங்க என்ன கேட்டீர்கள்? அந்நட்சத்திரம் 6 மைலுக்கு ஒரு நட்சத்திரம், 3 மைலுக்கு ஒரு தண்ணீர் பந்தல் மன்னா சிறப்பாக நடைபெறுகிறதா? கொஞ்சம் மாத்தி வைக்க வேண்டும்.
இப்ப தண்ணி குடிச்சாத்தான் சோறே சாப்பிடுறேங்கிறாங்க. தண்ணி குடிச்சா சோறு சாப்பிடுறாங்க. ஏன்னா தண்ணியை முன்னால வச்சு சாப்பாட்டை பின்னால வைக்க அதான் 3 வயது தண்ணி. அதனால 3 வேளை போய் குடிச்சிட்டு வர்றதுக்கு விடுத்து போயிருங்க. பிறகு அங்கனங்கனே அப்பப்ப தண்ணி இருந்தா சோறாக்க முடியும். தண்ணியை முன்னால வச்சு சாப்பாட்டை பின்னால வைக்காம. அப்படித்தான் மந்திரி சொல்லு. அதான் சொன்னீங்களா? 3 மைல் தண்ணீர் வந்தால் ஒரு மனிதன் உயிர் வாழ வேண்டும் என்றால் என்ன தேவை? தண்ணீர் தான் முக்கியம். தண்ணி தேவை. ஆமா, அதன் பிறகுதான் உணவு. அது உண்மைதான் மன்னவா. சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த குறைபாடு இல்லை. அது எந்த குறையும் இல்லை. இல்லை இல்லை மன்னவா. மாதம் 3 மழை வர்ற ஒரு பொண்ணு மாதிரி பெய்யுது. மக்களுக்கு வழங்கி ஒரு ஏற்கனவே உணவு மாதிரி இதில் சரியா கொடுத்து வருவீங்களா? மாதம் மாதிரி மழை பெய்கிறது. ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் ஏற்கனவே விதைநெற்கள் ஊழியத்தை கொடுத்து நம் நாட்டில் மட்டுமில்லாமல் அனைத்து நாட்டு விவசாயம் பெருகிவிட்டவா கொஞ்சம் தாமதமாக இருக்கிறது. என்ன தாமதம்? எங்கு பார்த்த நிலத்தை வாங்கி நெல்லை இடாமல் கல்லை நட்டு வச்சிருக்கிறார்கள். அதனால ஒரு பிளேட் வந்து 3 லட்சம் 4 லட்சத்துக்கு போகுதுங்க. அது காரணம் யாரு? விவசாயம் செஞ்சுட்டா சிறப்பா இருக்கலாம் சொல்ல வரேன் மன்னவா. அது ஆளை கூட்டி வந்து நன்றாக இருக்க வேண்டும். அது எந்த குறைபாடும் இல்லை மன்னா. அப்படியா? இருந்தாலும் நாட்டுக்கு என்ன பேசுகிறார்கள்? மக்கள் எல்லாம் என்ன பேசுகிறார்கள்? நாட்டில் மக்கள் ஒரே ஒரு குறைதான் கூறுகிறார்கள். தங்களுக்கு அனைத்து நாட்களாக மந்திரியாரே, மக்கள் சொல்ல உண்மைதானே? எனக்கு பிறகு இந்த காசி நாட்டு ஆள வேண்டும், காண்மகன் வேண்டும், இந்நாட்டுக்கு இலவசம் வேண்டும் என்பதற்காகத்தான் நான் தினமும் அந்த காசிநாதன் மனைவி வந்தேன். அந்த காசிநாதன் கிருபையால் என் மனைவி எப்பொழுது கர்ப்பமாக இருக்கிறார். அப்படியா? நான் வரும்போது தாலிபான் அங்கம் சென்று கொண்டிருந்தார்கள். மன்னா, மிகவும் மகிழ்ச்சியான விஷயம். மகாராணியாருக்கு குழந்தை பிறந்தவா? இந்த மனைவி குழந்தை பிறந்து விட்டதா? உண்மையாகவா? உண்மையாக, சத்தியமாக, நிச்சயமாகவா? மந்திரியாரே, எவ்வளவு சந்தோஷமான விஷயம் சொல்லி இருக்கிறீர்கள். என் மனைவி குழந்தை பிறந்து விட்டது. 20 ஆண்டுகளுக்கு சிரிப்பையாவும் சிரிப்பு. மந்திரியாரே, அண்ணா குழந்தை பிறந்து விட்டது சொன்னீர்கள். ஆமா மன்னா. குழந்தை பிறந்த உடனே என் தாயும் செய்து நலமாக இருக்கிறார்களா? தாயும் செய்து நலமாக இருக்கிறார்கள். என்ன குறையில்லையே? குறையில்லை மன்னா. பிறந்த குழந்தை ஆண் குழந்தை பெண் குழந்தை கேட்டீர்களா? அவசரத்துல கிளம்பிட்டு கேட்காம இருக்கேன் மன்னா. இதை கேட்டு வர தங்கள் வீரத்திற்கும் தங்கள் விளையத்திற்கும் தாங்கள் நினைத்தது போல் இந்த நாட்டு மக்கள் நினைத்தது போல் தங்களுக்கு ஒரு ஆட்கொலையை இவ்வளவு சந்தோஷமான விஷயம். இந்நாட்டுக்கு இளவரசன் பிறந்து விட்டான். என் வம்சம் தலைந்து விட்டது. எனக்கு கவலை உண்மைதானே? உண்மைதான். இதுவரையிலும் நான் எனக்கு துணையாக என் மனைவியும் என் மனைவிக்கு துணையாக நான் தான் இருந்தேன். இருவரும் பிள்ளைகளாக இருந்தோம். பிறந்து விட்டது. ஆனால் இருவரும் இருந்தாலும் கூட 2 பிள்ளைகள் இருந்தாலும் இனிமேல் என் மகனும் என் மனைவி தான் குழந்தைகள். உண்மைதான். அப்படி இருக்கும் பொழுது ஆகவே என் குழந்தைகளை பார்க்கும் பொழுது என் மகனை பார்க்கும் பொழுது பிள்ளை நிலா இரண்டும் வெள்ளை நிலா பிள்ளை நிலா இரண்டும் வெள்ளை நிலா பிள்ளையாதுமே சுகமோராதுமே மண்ணே குள்ளுமான் போலே வெள்ளை நிலா இரண்டும் வெள்ளை நிலா பிள்ளை நிலா இரண்டும் வெள்ளை நிலா
என்னை மன்னிக்க வேண்டும் அல்லவா? வெகு நாளுக்கு பிறகு தங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. ஆமா. அவன் வருங்காலம் எப்படி இருக்கும், அவன் ஜாதகம் எப்படி இருக்கும் கணித்து விட்டு பிறகு குழந்தை வைத்து விதித்தால் தங்களுக்கும் நல்லது, இந்த காசி நாட்டு மக்களுக்கும் நல்லது. ஆட்சி படுத்த 30 நாள் 20 ஆண்டுகளுக்கு பிறகு குழந்தை பிறந்திருக்கிறது. அந்த குழந்தை எப்படி இருக்கு, ஜாதகம் எப்படி இருக்கு, எதிர்காலம் எப்படி இருக்கும் நன்கு கணித்து அதன் பிறகு குழந்தை பார்க்க வேண்டும். நிச்சயமாக ஆகட்டும். அரபர் ஜோசியர் இருக்கிறார், கைதேர்ந்தவர், கையில பிடிச்சவனமாக இருந்து கொண்டிருக்கிறார். சுப்பிரமணியர் ஜாதக சோழி. அது சுப்பிரமணியர் இருக்காரா? பஞ்சாரத்தை இல்ல வருகிறார். அவரை அழைத்து வாருங்கள். அப்படியே பஞ்சாரத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார். சுப்பிரமணியர் இப்படி அழைத்திருக்கிறார். மேல